இது வேண்டி விரும்பி அவர்கள் செய்யலை. அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்திகிட்டே இருக்கிறோம். என்னது, நீங்கள் பிரச்சாரத்துக்கு தான் போகிறீங்க. பிரச்சார நேரம் நீங்கள் ரீச் பண்ணுறது 1 hour 2 hour கூட இருக்கலாம் கூட. அதுக்கு மேலே அந்த வேலையை பண்ணாதீங்க. அது அந்த பாவம் குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் அங்கே நிற்கிறாங்க. ஒரு பிரச்சார கூட்டம் இவ்வளோ கூடுற இடத்துல உங்கள் கட்சியை வச்சு தண்ணி சப்ளை, வாட்ரு இல்லை பிஸ்கட் பாக்கெட் ஏதோ ஒன்று சப்ளை, அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு லாரியில் வச்சு கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வித ஏற்பாடுமே இல்லாத பொழுது அப்போது அவர்களை பாதிக்கிறதுல நீங்கள் 12 மணி நேரம் காலைல 7 மணிக்கு வந்திருப்பான், நடுவில் மதியானம் அப்படி இப்படி கொஞ்சம் கூட்டம் ஏறி இருக்கும். 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் உள்ளே போயிருக்கும். இவர் கூட வந்த ஒரு கூட்டம். அப்போ இதெல்லாம் சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வரும்பொழுது போலீஸும் அந்த இடத்துல பெரிய அளவில் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா எங்களை தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு வரும், இல்லாட்டி கலாட் ஆகிடும். அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒரு ஸ்டாம்பேடு வந்துச்சுன்னா போலீஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வழி விட்டதுக்கு போலீஸ்னால தான் தடியடி நடத்துனாங்க, அதனால தான் இந்த இதுன்ற அளவுக்கு போகிறாங்க. அப்போ இது அந்த மாதிரிலாம் நுனிப்புல் மேயிற வேலைகளை பண்ணக்கூடாது. இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் தரப்பு அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த விஷயங்களில் அனுபவம் இல்லை. ப்ளஸ்ஸு இந்த ரோட் ஷோவில் மட்டுமா அவங்க கவனம் செலுத்துறதுடைய விளைவு லேட்டாக வந்தார். இதை தாண்டி நீங்கள் அவங்கள பெருசாக ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி அவர்களை சாட்டணும்னு அவசியம் இல்லை.